மத்தியானத்துக்கு மேலே ஆயிட்டே, நம்ம வேலையை முடிச்சிட முடியுமா? முடிச்சிடலாண்டி. அதை எல்லாரும் சேர்ந்து தானே செய்ய போகிறோம். முடிஞ்சிரும். ஆமாக்கா, ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா சீக்கிரம் முடிஞ்சிரும். இவளுக்கு 2 பேரும் எங்கே போகிறாளுங்க? கட்டப்பையெல்லாம் தூக்கிட்டு போகிறாளுங்க. வேலை இல்லைன்னு பேசிக்கிட்டு போகிறாளுங்க. எதுவும் வேலைக்கு போவாளுகளோ? இன்னைக்கு போக வாய்ப்பு இல்லையே. இன்னைக்கு லட்சுமி மவளுக்கு சடங்குல. இவளு எங்கே போகிறாளுங்க எப்படி? சரி, நம்ம பின்னாலேயே போய் பார்ப்போம். வாங்கட்டி, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ நேரம்? வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வேண்டாமா? 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா? சாப்பிட்டாச்சு. அதுக்கு தான் இவ்வளோ நேரம். வீட்டில் கடந்து சோறெல்லாம் பொங்கி சாப்பிட்டு தான் வருது. சாப்பிடலைன்னா சொல்லுங்கட்டி. சாம்பார் வச்சு அவரைக்காய் கூட்டு வச்சிருக்கேன். சாப்பிடுதீங்களா? இல்லை செல்வி, இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். வேண்டாம். நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன்டி. இப்போதான் சாப்பிட்டேன். இவளுக்கு 3 பேர் சேர்ந்து என்ன செய்ய போறாளுங்க? சரி, நம்ம அப்போ வேலையை ஆரம்பிச்சிருவோமா? முதல்ல என்னெல்லாம் வேலை செய்யணும்னு முதல்ல பேசிக்கிடுவோம். அதுக்கு பிறகு ஆளாளுக்கு ஒன்று செஞ்சு முடிச்சிருவோம். ஐயோ, எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. இவளுக்கு என்னதான் செய்ய போறாளுங்க? ஆட்டும். என்ன செய்ய முதல்ல எத்தனை தட்டு வைக்கன்னு பார்க்கணும். 11 தட்டு வச்சா காணுமா? தட்டு வைக்க போறாளுகளா? எதுக்கு தட்டு வைக்க போறாளுங்க? எங்கள் வீட்டில் 15 தட்டு கடந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிடுவோம். சரியா? எத்தனை தட்டு வருதோ அதில் வைப்போம். 9, 11, 13ன்னு வர தட்டில் வச்சுக்கிட வேண்டியதான். ஆட்டும். அப்போனா பொருள்களெல்லாம் எடுத்து அடிக்கிருவோமா? அப்போதான் சாயந்தரம் கொண்டு போய் சீர்வரிசை கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். சீர்வரிசை கொடுக்க போறாளுகளா? அதுக்கு தான் தட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காளுகளா? சரி, நான் கூட தட்டு கிட்டுன்னு ஏதோ வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாளுங்க போல நினைச்சேன். இதை பார்த்து நம்ம என்ன செய்ய? நம்ம போவோம். வயசுக்கு வந்த பிள்ளைக்கு என்னத்தை போட்டு வாங்கி கொடுக்க? முட்டையும் சீனியும் தான் கொடுப்பாங்க எங்கள் ஊர்ல எல்லாம். அப்போ அதையே வாங்கிட்டு போய் கொடுப்போம். பாட்டம்மா பாட்டி வீட்டில் போய் ஒரு 10 முட்டையை வாங்கிட்டு ஒரு கடையில் போய் ஒரு 1/2 கிலோ சீனியை வாங்கினா போதும். இதுக்கு போட்டு தட்டு கிட்டுன்னு பேசிட்டு கிடக்காளுங்க. தட்டில் என்ன வைப்பாளுங்க? ஒரு தட்டில் முட்டை, ஒரு தட்டில் சீனின்னு வச்சு கொண்டு போவாளுகளோ? அதுக்கு எதுக்கு 15 தட்டு? சரி, இவளுக்கு என்ன செஞ்சா என்ன, நம்ம போவோம். லட்சுமி வாங்க. அலெக்ஸ் தம்பி, மாலா, அத்தை பாட்டி எல்லாரும் வாங்க. இன்னும் யாருமே வரல போலயே. நாங்க தான் முதல்ல வந்திருக்கோமோ? அதுக்கு என்ன டி, முதல்ல வந்தா என்ன? வா, வந்து உட்காரு. எல்லாருக்கும் காப்பி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க அத்தை பாட்டி. உட்காருவோம். பைய உட்காருவோம். முதல்ல இந்த தட்டெல்லாம் புடி. எதுக்கு அத்தை பாட்டி இந்த தட்டெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? நீங்க சும்மா வர வேண்டியதானே? தாய் மாமா சீர் செய்ய வேண்டாமா? அதான் சீர் பொருள்லாம் கொண்டு வந்திருக்கோம். தம்பி, என்ன சொல்லுதீங்க? தாய் மாமா சீர் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா லட்சுமி, இப்போ நீ தானே தம்பின்னு சொன்ன. அப்போ உன் பிள்ளைக்கு அவன் தாய் மாமா தானே. அதனால தாய் மாமா கடமைக்கு அவன் சீர் செய்ய வந்திருக்கான். அத்தை பாட்டி, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு இவ்வளவு நேரம் ரொம்ப கவலையா இருந்தேன். கூட பிறந்த அக்கா கூட வரமாட்டேன்ட்டா. அவன் மவனை ஏசி விட்டுட்டேன்ட்டு என் மேல கோபமா இருக்கா போல. வர முடியாதுன்ட்டா. மனசு கஷ்டமா இருந்துச்சு. நம்மளுக்குன்னு யாருமே இல்லையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க இப்படி தாய் மாமான்னு எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எனக்கு யாரும் இல்லைன்னு நான் வருத்தப்படவே மாட்டேன். எனக்கு நீங்களா இருக்கீங்க. என்ன லட்சுமி இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நல்ல நாள் அதுவுமா கண்ணீர் வடிக்கலாமா? நம்ம எல்லாம் ஒன்னாமன்னா பழகிருக்கோம். தாயா பிள்ளையா இருந்துட்டு நம்ம எல்லாம் உறவுக்காரங்க தானம்மா. நீ அப்படிலாம் நினைக்காத, சரியா? இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறி செய்ய போறேனே தெரியல. என் பிள்ளைகளுக்கும் தாய் மாமா இருக்காங்க. வாங்க எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. ஏக்கா, நாங்க தாய் மாமா நம்பர் 1 தான். நம்பர் 2 பின்னால வருது. நம்பர் 2வா? என்னட்டி சொல்லுதே? ஏக்கா, நெட்டச்சி வீட்டுக்காரர் இருக்காருல்ல, ராமு தம்பி, அவர் தான் 2வது தாய் மாமா. அவங்களும் சீர் கொண்டுட்டு வராங்க. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு 2 தாய் மாமாவா? நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கே. வரட்டும், எல்லாரும் வரட்டும். வீடே நிறைஞ்சு கிடக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சரி, பேசுனது போதும். இந்த தட்டை வாங்கி வையம்மா. தட்டு கனமா இருக்கு. ஒரு சேலையை வச்சிருக்கிறதுக்கே இப்படி சொல்லுதீங்களே. நான் எத்தனை தேங்காயை வச்சு தட்டை பிடிச்சிருக்கேன் பாருங்க. ஏன் தட்டு என்ன கணக்கு தெரியுமா? நானும் 1.5 மணி நேரமா வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து இன்னும் வாழைத்தாரையும் என் தலையில தான் வச்சிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேன். எல்லாரும் வாங்க, உள்ள வந்து கீழே வைங்க. ஏன் பட்டு, ஏன் பயமா இருக்கு உனக்கு? ஒன்றும் செய்ய மாட்டாங்கம்மா, பயப்படாத. உன்னைய போய் குளிக்க வச்சுட்டு உனக்கு அழகா புது துணி போட்டு நல்ல மேக்கப் போட்டு நல்ல நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு மாலை போடுவாங்க. பிறகு உனக்கு கூட சேர்ந்து எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிடுவாங்க. அவ்வளவுதாம்மா. இதுல பயப்பட என்ன இருக்கு? பொம்பளை பிள்ளைங்களா பிறந்தா இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். உங்க அக்காக்கு வச்சிருப்பாங்கல்ல, அப்ப நீ பார்க்கலையோ? இல்ல பாட்டி, அக்காக்கு வைக்கல. அவளுக்கு அம்மா தலைக்கு தண்ணி ஊத்தி வீட்லயே வச்சுக்கிட்டாங்க.
அப்படியா? ஒன்றும் செய்யலையாக்கும் அவளுக்கு? பாட்டி பாட்டி, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அழகு போல இருக்கு தங்கம். கலர் நல்ல அழகா இருக்கே. எப்போ வாங்கினது? அம்மாவும் அப்பாவும் நேத்து கடைக்கு போனாங்கல்ல உனக்கு துணி எடுக்க. அப்பதான் எனக்கும் இதை வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு போடுறதுக்காக. ஏன் உனக்கு மட்டும்தான் வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கா? இந்த Dress கலர் அழகா இருக்கு. எனக்கு ரோஸ் கலர் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமில்ல. பேசாம இந்த Dress ஏன்ட்ட தந்துருவியா? நான் வச்சுக்கிடுவேன். என் Dress நான் எதுக்கு உனக்கு தரணும்? நான் காலேஜுக்கு போகும்போது நல்ல அழகழகா Dress போடணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என் Dress எல்லாம் நான் உனக்கு தர மாட்டேன். கனவுல கூட நினைச்சு பார்க்காத. இதெல்லாம் உனக்கு கிடைக்காது. ரேகா, இந்த Dress அழகா இருக்கு. நல்ல சூப்பரா தச்சிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் தாயே. நான் போட்டுட்டு தந்துருவேன். அதுக்கு வேற ஆளை பாரு. ஐயோ பாவமேன்னு ஒரே ஒரு நாளைக்கு நான் துணியை கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, நீ அதை போட்டுக்கிட்டு ஊர் பூரம் போய் எல்லார்ட்டையும் காட்டிட்டு வந்துருவேன். இது ஏன் ட்ரெஸ்ஸுன்னு. பிறகு நான் இந்த துணியை போட்டுட்டு வெளியே போனேன்னா ஒரு நாய் கூட என்னை மதிக்காது. எல்லாம் சொல்லுவாங்க, மஞ்சு ட்ரெஸ் தான் ரேகா போட்டுட்டு வரா, இவட்ட துணியே இல்லை போலன்னு என்னை எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. அது எனக்கு தேவையா? உன் ட்ரெஸ் நீ போடு, என் ட்ரெஸ் நான் போட்டுக்கிடுதே. ரொம்ப ஓவரா பேசாதே. எனக்கு ஒரு காலம் வரும். வரும். உனக்கு காலம் வராது. காலில் வலி வேணா வரும். என் நேரமும் ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி அடிச்சுக்கிட்டே தான் கிடப்பீங்களா? ஒரு அக்கா தங்கச்சின்னு ஒரு பாசமா பேசணும் என்னம்மா? இவட்ட எவ்வளவு பாசமா பேசுவாளா? நான் பேசாம செவனேன்னு இருந்தாலும் இவ பாட்டுக்கு வந்து என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்காளே. என்னைய அடிக்கா, சண்டைக்கு வாரா, என் பொருள் எல்லாம் புடுங்குதா. பிறகு நான் சண்டை போடாம என்ன செய்ய? இல்ல பாட்டி, இவதான் போய் சொல்லுதா. நான் தான் சும்மா இருப்பேன். இவதான் வந்து என்கிட்ட வம்பிழுப்பா. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறதே இவளுக்கு வேலை. போய் சொன்னேன்னு வச்சுக்கோயே, நல்ல நாளுன்னு கூட பார்க்க மாட்டேன். வாயை உடச்சு விட்டுருவேன். பிறகு போட்டோ எடுக்கும்போது வாய் கோணிக்கிட்டு தான் இருக்கும். யாரு போய் சொல்லுதா? நீ சொல்லுதே நான் சொல்லுதேனா? மஞ்சுமா, வாரியா குளிக்க போவோம். ஏமா குளிக்க போணுமா? பாத்ரூம் இங்க தானே இருக்கு. வேற எங்க போய் குளிக்கணும்? இங்க வச்சு குளிக்க கூடாதுமா. அங்க மாலத்தையும் நெட்டத்தையும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வா, அவங்க தான் உன்னை குளிக்க வைப்பாங்க. சரி, என்ன அவங்க வந்து குளிக்க வைப்பாங்க? இங்க அசிங்கமா இருக்கு. நான் இங்கேயே குளிச்சிடுதே. அவங்கள ஒண்ணு குளிக்க வைக்க வேண்டாம். அதெல்லாம் இல்லம்மா, நீயே குளிக்க கூடாது. தாய் மாமா பொண்டாட்டி தான் குளிக்க வைக்கணும். உனக்கு தாய் மாமா யாரு தெரியுமா? அலெக்ஸ் மாமாவும் ராமு மாமாவும் தான் உனக்கு இனிமே தாய் மாமா. அப்போ யார் உன்னை குளிக்க வைக்கணும்? அவங்க பொண்டாட்டினா மாலாத்தையும் நெட்டத்தையும் தானே. அவங்க ரெண்டு பேரும் கிடத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ போ, அம்மா அங்கே வாளியில் தண்ணி வச்சிருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் உன்னை குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா உன்னை அலங்கரிச்சு கூட்டு வந்துருவாங்க. சரியா? ஏமா ப்ளீஸ்மா, அடுத்தவங்கலாம் குளிக்க வைக்க வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குமா. நானே குளிச்சுக்கிடுதேன். அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காதட்டி. அவங்க ரெண்டு பேரும் என்ன அடுத்த ஆளா? அவங்க அத்தை தானே. வா, வந்து குளி. ஏமா ப்ளீஸ்மா, அப்ப நீங்களும் கூட வாங்களே. அம்மாக்கு நிறைய வேலை கிடக்குமா. வர்ற ஆட்கள் எல்லாம் வாங்கன்னு கேட்கணும். மேலே போய் சாப்பாடு ரெடி ஆயிட்டான்னு பார்க்கணும். இங்கே மாலையை கொண்டா, பூவை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாம்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொடுக்கணும்ல. அதனால நிறைய வேலை கிடக்கு. இப்போ உன்னை வந்து குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அம்மாக்கு நேரம் இல்லை. சரியா? நீ போய் அத்தை கூட சேர்ந்து குளிச்சுட்டு வந்துரு. அம்மா இங்கே இருக்கேன். என்ன கோழி கொண்ட வாய் ரொம்ப நீளுது. நான் என்ன இந்த வீட்ல தெண்டத்துக்கா இருக்கேன்? ஆமா, உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வேஸ்டா இந்த வீட்ல வச்சிருக்கோம். அடியே, நல்ல நாளாச்சேன்னு பாக்கேன். என் கோவத்தை கிளறாதீங்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு தோசை கரண்டி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் வெளுன்னு வெளுத்துருவேன். நீ எந்திரிச்சு போய் குளிக்க போ. நீ போய் வர்ற ஆட்களை வாங்கன்னு கேளு. மஞ்சுமா, குளிச்சிருவோமா? தண்ணி ரொம்ப குளிருது. அடுத்த வாரம் வேணா குளிச்சுக்கிடுவோமா? நீ கண்ணை முடிக்கிட்டு 1 2 3ன்னு சொல்லு. அத்தை படக்குன்னு தண்ணியை ஊற்றி விட்டுறதே. அப்பனா உனக்கு குளிராது. கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணுமா? வேற வழி இல்லையா? என்ன குளிச்சுதான் ஆகணுமான்னு கேட்க? குளிக்கிறதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதுமா. கண்ணை மட்டும் மூடிக்கோ. அத்தை படக்குன்னு தண்ணியை ஊற்றி விட்டுறதே. குளிரவே குளிராது உனக்கு. சரி, கண்ணை மூடிக்கிட்டேன். அம்மா, குளிர் தாங்க முடியலையே. இப்படியே படக்குன்னு ஊத்துவீங்க? அவ்வளோதான். 4 கப்பு தண்ணியை மேலே ஊற்றிட்டு படக்குன்னு துண்டை வச்சு தொடச்சிட்டு போயிட வேண்டிதான். இப்போ கொஞ்சம் குளிர் போயிட்டாமா? அது எப்படி குளிர் போகும்? ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. குளிர் போயிட்டான்னு கேட்கீங்க. படக்குன்னு ஊத்தி முடிங்க. கும்மியடி பெண்ணை கும்மியடி, புது கொலவையும் போட்டு கும்மியடி. வயசு பொண்ணுக்கு மாலை வந்தது, வளைஞ்சு நெளிஞ்சு கும்மியடி. அதுக்கு மேலே பாட்டு தெரியல, முடிஞ்சா நீயும் கும்மியடி. போதும் போதும், குளிச்சது போதும். தொடச்சிருவோம், பாவம் பிள்ளை. நெட்டச்சி தலையை நல்லா பார்த்து தொடச்சி விட்டுருன்னு. பிள்ளை தலையில தண்ணி நினைச்சுன்னா பிறகு சளி பிடிச்சிரும். சரிக்கா, நல்லா தொடச்சிருதேன்.
நல்ல தலையை தொடச்சாச்சு. சரி மஞ்சுமா, இந்த துண்டை வச்சு நல்லா மூடிக்கோ, அப்பந்தான் குளிராது. எந்திரிச்சு மெதுவாக வீட்டுக்குள்ள வா, நம்ம போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துருவோம். ஏம்மா, என் கண்ணே பட்டுரும் போல இருக்கே. ஏன் அவ பாவாடை தாவணியில என்ன அழகா இருக்கா. லட்சுமி, பிள்ளை மேல கண்ணு வச்சிடாத. ஏங்க, தாய் கண்ணு ஒன்றும் செய்யாது. ரேகாமா, தங்கச்சி கூடயே இருக்கணும்னு அவளை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நீ அவள் பக்கத்துலேயே தான் நிற்கணும். அவளுக்கு ஏதாவது யாராவது gift கொடுத்தாங்கன்னா வாங்கி பக்கத்தில் வச்சுக்கோ, பிறகு அம்மாட்ட கொடுத்துருன்னு. சரிம்மா. மஞ்சுமா, யார் உன்கிட்ட வந்து நின்னாலும் வாங்கத்தே வாங்க மாமான்னு எல்லாரையும் கூப்பிடணும், சரியாம்மா? உம்முன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு நிற்கக்கூடாது. அலெக்ஸ் தம்பி, ராமு தம்பி, 2 பேரும் வாங்க, வந்து உங்கள் மருமகளுக்கு மாலையை போடுங்க. வந்துட்டேன்க்கா, இந்த மாலையை போடுதேன். அலெக்ஸ் தம்பி, நீங்க இந்த பக்கம் வந்துருந்தீங்களா? நானும் லட்சுமியும் அங்கிட்டு போயிருந்தோம். போட்டோக்கார அண்ணாச்சி, யாரையும் விட்டு வைக்க கூடாது. எல்லாரையும் அழகா போட்டோ பிடிச்சிடணும், சரியா? ஒரு ஆளும் விட்டுறக்கூடாது. வந்தவங்க எல்லாரும் போட்டோல இருக்கணும். என்னை மாலையை போட்டுட்டு போடுற மாதிரி இங்கிட்டாம திரும்பி ஒரு போஸ் கொடுங்க, போட்டோ எடுக்கேன். சரிங்க, இருங்க. ஏம்மா மஞ்சு, வாழ்த்துக்கள்மா. மாமா மாலை மட்டும் போட்டுட்டு சும்மா போறாங்கன்னு நினைக்காத, சரியா? மாலாத்த வந்து உனக்கு gift தருவா. உனக்காண்டி அழகான gift வாங்கி வச்சிருக்கா. மாலாத்த வரும்போது தருவா, சரியாம்மா? ராமு தம்பி, வாப்பா, வந்து உன் மருமவளுக்கு மாலையை போடு. இந்த வாரண்ணே. எம்மா மருமோளே, வாழ்த்துக்கள். என்ன இங்க பார்த்த மாதிரி ஒரு போஸ் கொடுங்க, மாலையில கை வச்சுக்கோங்க. சூப்பர்ண்ணே, சூப்பரா வந்திருக்கு. இங்க தானே வச்சேன். இந்த இருக்கு. இந்தம்மா மஞ்சு, இத வச்சுக்கோ. சரிம்மா, மாமா மாலை போட்டாச்சு, அங்கிட்டு போயிருது. என்ன இன்னும் ஒவ்வொருத்தரா வந்து உங்களோட போட்டோ எடுப்பாங்க. அத்தை வந்து போட்டோ எடுக்க வரும்போது நானும் வாரேன், சரியாம்மா? மஞ்சு, அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா? யாராவது வந்து காசு gift எல்லாம் கொடுத்தா என்கிட்ட கொடுக்க சொன்னாங்களே. சீ, உன் புத்தி உன்னை விட்டு போகுதா? அடுத்து யார் வரா? ஏ தங்கமே, நீ பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. உனக்காண்டி அத்தை ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா வச்சுக்கோ. ஏக்கா, அதை கொடுக்குற மாதிரி இங்கிட்டாம திரும்பி ஒரு போஸ் கொடுங்கக்கா, போட்டோ எடுத்துக்கிடுதேன். ஏ தங்கம், அத்தை போயிட்டு வரட்டா? நீ இன்னைக்கு அழகா இருக்கம்மா. நந்தினியக்கா வருவாட்டி, அவங்க வீட்டுக்கார் கூட வருவா. அவர் வேலை முடிஞ்சு வந்த உடனே வாரேன் இருக்கா. நந்தினியக்கா வந்தோடனே அவ கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிடுதேம்மா. அந்த அங்கே சேர் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அங்கே போய் அத்தை இருக்கேன். நந்தினியக்கா வந்தோடனே சாப்பிட்டுட்டு கிளம்புதேன். என்ன போட்டோகிராஃபர் என்னாச்சு? கேமராவை மூஞ்சுக்கு முன்னால தூக்கிட்டே நிற்கிறு, கையெல்லாம் வலிக்க போகுது. கொஞ்ச நேரம் கையை கீழே இறக்கி போட வேண்டியதானே? எல்லா போட்டோவும் நல்லா உழணும்னு சொல்லியிருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏன் மாவா கல்யாணத்தில் நீங்கள் தானே ஃபோட்டோ எடுத்தீரு? ஆமாக்கா, நான் தான் எடுத்தேன். ஏன் மாவா கல்யாண ஃபோட்டோ நல்லா அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரியே இந்த ஃபோட்டோவையும் நல்லா எடுத்து கொடுத்துருங்கன்னு. நான் போயிட்டு வரேன். சரிக்கா, நான் நல்லா எடுத்து கொடுத்துருதேன். கம்மல் அழகா இருக்கு, தாயே நான் பார்த்துட்டு தரேன். சரி சரி, கொடுக்கேன், கொண்டா. ஏம்மா, இந்த கம்மல் என்ன அழகா இருக்கு. எப்படியாட்டி வெட்டர்ந்து இதை ஆட்டையை போடணுமே. மஞ்சு, இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு கேட்டியே, நான் பிறகு இந்த ட்ரெஸ் உனக்கு தாரேன்னு. நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு, நான் இந்த கம்மலை போட்டு பார்க்கேன். என்ன அப்பதான் மட்டும் போட்டு பார்க்க முடியாது? நீ போட்டினா ஊரெல்லாம் போய் காட்டிட்டு வந்துருவே. அப்படி இப்படின்னு குளிச்சிட்டு கிடந்த, இப்ப மட்டும் எதுக்கு எனக்கு தாரேங்க? அதான் 2 பேரும் மாத்திக்கிடுவோம்னு சொல்லுதம்ல. நீ இதை போடு, நான் அதை போடுதேன். சரி சரி, அதெல்லாம் பிறகு பாப்போம். என்ன இந்த அத்தை என்னமோ கையில கவர் கொண்டு வராங்க. ஏம்மா மஞ்சு, இந்தாம்மா, உனக்காண்டி அத்தை நாட்டுக்கோழி முட்டையை தேடி பிடிச்சி பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் காத்து கடந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 10 முட்டை இருக்குமா, நல்லா அவிச்சு தின்னு. இதுல சீனி இருக்கு, இதையும் வச்சுக்கோ. சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடு போடுதீங்க? பிரியாணியா? ஆமா ராதாத்தே, பிரியாணி தான் போடுதோம், போய் சாப்பிடுங்க. சரிம்மா, போய் சாப்பிடுதே. போட்டோக்காரனாச்சி, என்னைய போட்டோ எடுத்தீங்களா? ஏக்கா, நீங்க என்னமோ கொடுத்தீங்கல்ல, அது கொடுக்குற மாதிரி ஒரு போஸ் கொடுங்களே, போட்டோ எடுத்துக்கிடுதே. என்னமோ கொடுத்தனா? என்னமோ ஒன்றும் கொடுக்கல. முட்டையும் சீனியும் கொடுத்துருக்கேன். வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அதான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எல்லாரும், அதனால தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நல்லா வச்சு போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்தாச்சுக்கா, போதும், கிளம்புங்க. அண்ணாச்சி, தனியாக என்னைய ஒரு போட்டோ எடுங்களேன்.
இம்மா தனியெல்லாம் யாரையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. பொண்ணு கூட சேர்ந்து தான் எடுக்கணும். நீங்க கிளம்புங்க, உங்களை நான் போட்டோ எடுத்துட்டேன். இந்த ஊருக்குள்ள ஒரு பயல நம்மளை மதிக்க மாட்டேங்கானுங்க. என்ன இந்த அத்தை முட்டையும் சீனியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சீனி எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க? முட்டையாட்டு பரவாயில்ல, அம்மா சொன்னாங்க முட்டையா சாப்பிட்டு உடம்ப தேத்தணும்னு. சீனி எதுக்கு? சீனியை கரைச்சு கரைச்சு குடிக்கணும்னு நினைச்சேன். பானு, பாத்திமாத்தே, வாங்க வாங்க. மஞ்சு ஏய் சிரிக்காத, அடிச்சு போடுவேன். எதுக்கு சிரிக்க? சும்மா தான் சிரிச்சேன். உன்னை பார்க்க அழகா இருக்கியே, Dress நல்லா இருக்கு. அப்படியா? சரி தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு எப்போ வருவே? தெரியலையே பானு, அம்மாட்ட தான் கேட்கணும். சரி நீ மெதுவா வா, நான் மிஸ்கிட்ட சொல்லிடுது என்ன. சரி பானு. இந்தாம்மா உனக்காண்டி ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கோம். பானு தான் செலக்ட் பண்ணுனா. அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் தே. ஏக்கா பைய கொடுத்த மாதிரி இங்கிட்டாம பாருங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிடுதே. சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோன்னு. எத்தே மாடியில் சாப்பாடு நடக்குதே, போய் சாப்பிடுங்க. சரிம்மா நாங்கள் போய் சாப்பிடுதோம். எத்தே சோனு வந்திருக்கானா? மாமா வந்திருக்காங்களா? அவங்க 2 பேரும் வரலம்மா. வாரீங்களான்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளைங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அதான் நானும் பானுவும் மட்டும் வந்தோம். சரி தே, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மாமாக்கு சோனுக்கு போகும்போது சாப்பாடு கொண்டு போயிருங்க தே. சரிம்மா நான் கொண்டு போகிறேன். மஞ்சு போயிட்டு வர என்ன? சரி பானு, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மஞ்சு. நம்ம பிள்ளைக்கு இப்படியெல்லாம் செய்யலைன்னு அவளுக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அவள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கா. ஏமா 2 பேரும் சேர்ந்து ஒரு போஸ்ட் கொடுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிடுதே. ரேகா, எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்தியா? ராமு மாமா காசு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கம்மல் கிடைச்சிருக்கு, Dress கிடைச்சிருக்கு. ரொம்ப பீத்திக்கிடாதே. உனக்கு பொறாமையா இருக்கோ? நான் ஏன் உன்னைய பார்த்து பொறாமப்பட போறேன்? நந்தினிகா, வாங்க வாங்க வாங்க. மஞ்சு வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இந்தாம்மா அக்கா உனக்காண்டி ஒரு Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா கொடுத்த மாதிரி இங்க பாருங்க. ஏக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இளிச்சத்த அப்பவே வந்துட்டாங்க. உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் சாப்பிடுங்கக்கா. சரிம்மா சாப்பிட்றேன். என்ன நம்மளையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நந்தினிகா, ஏன் என்னைய அப்படி பாக்கீங்க? ஒன்றும் இல்லை ரேகாம்மா, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தான் பார்த்தேன். என் ட்ரெஸ்ஸையே பார்த்தீங்க? என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? எங்க அம்மா நேற்று தான் வாங்கி கொடுத்தாங்க. ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு ரேகா. இதே ட்ரெஸ்ஸு என்கிட்டயும் ஒன்று இருக்கு, அதான் பார்த்தேன். இதே மாதிரியா? வேற ட்ரெஸ்ஸாக இருக்கும்க்கா. வேறெல்லாம் இல்லைம்மா, இதே ட்ரெஸ்ஸு தான். எனக்கு விஜய் தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. மஞ்சு நீ ஏன் சிரிக்கே? ஒன்றும் இல்லைக்கா, உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். சரிம்மா நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோன்னு. ஏக்கா சாப்பிடுங்கக்கா. சரி போய் சாப்பிட்றோம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரே ஒரு தடவை உன் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு தாரேன்னு எவ்வளவு ஆசையா கேட்டேன். என்ன பேச்சு பேசுன? இனிமே வாழ்க்கையில் இந்த ட்ரெஸ்ஸை நீ போடுவே? நீ அழுகுறத வேற இந்த போட்டோக்கார பளிச்சு பளிச்சுன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தெரியும்? இந்த ட்ரெஸ் நந்தினி அக்காட்ட இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் போட்டிருக்கவே மாட்டேன். இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மஞ்சு ட்ரெஸ் ரேகா போட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. நந்தினி அக்கா ட்ரெஸ் தான் ரேகா போட்டிருக்கா. இந்த பிள்ளைட்ட ஒரு ட்ரெஸ் கூட இல்ல போல, அத எல்லார்ட்டையும் கடன் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அம்மா மஞ்சு ட்ரெஸ் மாத்திக்கிடுதியா? ஏமா ட்ரெஸ் மாத்தணுமா? மாத்திக்கிடுதேம்மா. ஆமாம்மா, நெட்டத்தை ஒன்று மாலாத்தை ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போடணும். அப்பதான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு நேரம் அம்மா எடுத்ததை போட்டாச்சுல்ல, இன்னமும் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி போட்டுக்கோ, சரியா? சரிம்மா, போய் போட்டுட்டு வரேன். நீ எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாரும் ட்ரெஸ் வாங்கி தராங்கல்ல, அதை பார்த்து பொறாமப்பட்டு அழுவுறாம்மா. போய் சொன்னீங்கன்னா காதை திருப்பிடுவோம் பார்த்துக்கோ. போய் சொல்லிக்கிட்டு அலையாத. நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் அழலை. சரி, எதுக்கு நல்ல நாள் அதுவுமா பொண்ணு பக்கத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கேன்? எல்லாம் உங்களால தான் அழுவுறேன். என்னாலயா? நான் என்ன செஞ்சேன்? நீங்க எனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க? ஏமா கடையில் தொங்கிட்டு இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகா இருந்தது, உனக்கு போட்டால் நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். அதான் இப்போ பிரச்சனையே. ஏன் உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? ஏம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குமா, ஆனால் இதே ட்ரெஸ் நந்தினி அக்காவும் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன டி?
இப்போ எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நந்தினி அக்கா ட்ரெஸ் தான் நான் வாங்கி போட்டிருக்கேன்னு நினைப்பாங்கல்ல. ஏ அம்மா, ஒரே மாதிரி உலகத்துல ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குமா? அவ போட்ட நீ போடக்கூடாதா? நீ வாய் பேசாத, என்னை அழ வச்சதே நீ தானே. ஐயோ கடவுளே, தினம் சண்டை போட்டு பாடா படுத்துதழுகளேன்னு பார்த்தா இன்னைக்கு இங்கே வந்து ஒரு நல்ல நாள் அதுவுமால சண்டை போட்டுட்டு கிடக்காளுக. மற்ற ஆள்கள்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க, இவளுக்கு இங்கே சண்டை போட்டு நாரிக்கிட்டு கிடக்காளுக. போடி போ, இவ போய் ட்ரெஸ்ஸை மாற்ற போவாள்ல, அப்படியே நீயும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ போ. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிற்காதே. நான் இன்னும் இந்த ட்ரெஸ்ஸை போடவே மாட்டேன். நீ போடலன்னா தலையை சுற்றி தூர வீசு, துட்டு கொண்டு கடலை போட்டேன்னு நினச்சிக்கிடுதே. எப்படியோ போங்க, நான் போறேன். என்ன ஐடியா சொல்லு. நந்தினிக்கு அந்த Dress போட்டு போவாங்கல்ல, அன்னைக்கு கரெக்ட்டா நீயும் இந்த Dress போட்டு போயிரு. அப்பதான் எல்லாரும் நினைப்பாங்க நந்தினிக்கு Dress வேற ஓன் Dress வேறன்னு. அதுக்கு பிறகு நீ எப்பனாலும் இந்த Dress போட்டுக்கிடலாம். ஐ சூப்பர் ஐடியா, அப்படியே செய்கிறேன். நந்தினி அக்காட்ட சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாளைக்கு போட சொல்லிட்டு நானும் அன்னைக்கே பார்த்து கரெக்டாக போடுதேன். பாத்தியா, இந்த ஐடியாவை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம், என்னைய பார்த்து பொறாமப்படாம இரு. நான் இதுக்கு உன்னைய பார்த்து பொறாமப்பட போறேன்? எல்லார்ட்டையும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு நிறைய Dress எல்லாம் கிடைக்கல, அத பார்த்தா உனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும்ல. நான் தான் நிறைய ட்ரெஸ் பம்பாயிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு உன்னைய பார்த்து பொறாமப்பட போறேன்? சரி, அதெல்லாம் விடு, வா ரெண்டு பேரும் போய் Dress மாத்திட்டு வருவோம். சரி. நல்ல வேலை பிரியாணியை போட்டாங்க. சோத்துல சாம்பாரை ஊத்தி இருந்தா நிலமை என்ன ஆயிருக்கும்? பிரியாணி நல்லா டேஸ்டா போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஒரு ரவுண்டு கிடையாது, இன்னைக்கு எல்லா ரவுண்டுக்கும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். ஏமா தனியா புலம்பிட்டு கிடக்க, பேசாம சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. நான் சாப்பிட்டுட்டு போவே இல்லைன்னா பாய விரிச்சு இங்கனையே படுத்து கிடப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை பாரு. சரியான பஜாரியா இருப்பா போல. ஏமா பிரியாணி சூப்பரா இருக்குல்லம்மா. ஆமா பானு, நல்லா இருக்கு. புக்கவாய் மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பந்தான் மாப்பிள்ள வந்தேன். பிள்ளைக்கு பரிசு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, நாங்க வந்தோம், வந்த நேரத்துக்கு பிள்ளைகள் துணி மாத்த போயிட்டாளுவோ போல, அதனால உள்ள யாரும் இல்ல. சரி, அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு போயிருவோமேன்னு வந்தோம். சாப்பிட்டுட்டா இந்த வேலை முடிஞ்சிரும்ல. சரி மாமா. மங்கம்மாவை எங்க? ஆளையே காணும். எங்க அக்கா கீழே தான் இருக்கா. சரி மாப்பிள்ள, சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து வச்சு சாப்பிடு. என்ன, பக்கத்துல இருக்கிறவ மோசமானவா, உன் இலையில இருந்து உனக்கே தெரியாம அவளத்தையும் அள்ளி தின்றுவா. யோ என்னையா, எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீரு? நான் ஒன்றும் உன் இலையில இருந்து அள்ளி திங்க மாட்டேன். பொக்கவாய் கிழவன் சும்மா சொல்லுதான். பொக்கவாய் கிழவனா? அவர் வயசுக்கு ஒரு மரியாதை கிடையாதா? கிழவங்க என்னைய பார்த்து களவாண்டு தின்றுவேங்க, பிறகு நான் அவனை சும்மாவா விடணும்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியேன்னு பாக்க, இல்லைன்னா என் மாமாவை பேசுனதுக்கு அதுக்கு உன்னைய தூக்கி வீசி இருப்பேன். ஆமா, பொல்லாத மாமா. உன் அக்காவே அவனுக்கு கட்டி கொடுத்துருக்கே, மாமா மாமான்னு சொல்லிக்கிட்டாலே இதே. அக்காவை கட்டி கொடுத்தாதான் மாமான்னு கூப்பிடணும்னு கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சவங்களை கூட மாமான்னு கூப்பிடலாம். அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஆமா, அந்த கிழவே உங்க அக்கா பின்னால மங்கம்மா மங்கம்மான்னு அலைவாரு, நீ அவர் பின்னாலேயே மாமா மாமான்னு அலை. சரியான கேடு கட்ட குடும்பமா இருக்கு. என் குடும்பத்தை பத்தி பேசுன விளக்கமாரி பிஞ்சிரும் பாத்துக்கோ. இல்ல, அவட்ட என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சோத்த சாப்பிடு. அவ ஒரு கிறுக்கச்சி, உன்னைய சாப்பிட விடாம அவ்வளத்தையும் அவ தின்னுட்டு போயிருவா. சரி மாமா, நான் சாப்பிடுதேன். சரி, நிம்மதியா வந்த இடத்துல ஒரு சோறு திங்க விடுதானுங்களா? என்ன பாடுபடுத்துறானுங்கம்மா. ஏன் பட்டம்மா பாட்டி, உங்க வீட்டுக்காரர் என்னெல்லாம் வாய் பேசுறாரு? பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? பால் வேணும், பால் வேணா வீட்டுக்கு வா. இங்க பிரியாணி தின்னுட்டு இருக்கும்போது வந்து பால் கேட்க துட்டு தருவியா? துட்டு தந்தாதான் பால் ஊத்துவேன். விளங்கும், இந்த கிளவி செவிட்டு மிஷினை மாட்டிட்டு வரல போலயே. என்னது, என் இலையில இருக்கிற கறியை பூரா அள்ளி உனக்கு தரணுமா? ஏன் உன் இலையில இருக்கிற கறியெல்லாம் என்ன செய்யுது? அதை எடுத்து முதல்ல முழுங்கு. நல்லா வந்துட்டா கேட்கறதுக்கு. ஏ கடவுளே, கிளவி உன் இலையில இருக்கிற கறி எனக்கு என்னத்துக்கு? ஏங்க, இவ என்னை சாப்பிடவே விட மாட்டேங்க. ஆமா, நான் தான் இப்ப சாப்பிடாதேன்னு உன் கையை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். கிளவி வந்தேன்னு வச்சுக்கோயே. ஏங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, போலீஸுக்கு போன் அடிச்சு வர சொல்லுங்க. இவ என்னை சாப்பிட விடாம கறியை கொடு உயிரை வாங்குதா. நீங்க போலீஸுக்கு கூப்பிடுங்க, இவளை பிடிச்சு கொடுத்துருவோம். பட்டு கறியை கேட்டு தொல்லைப்பட்டதான்னுலாம் நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியாது.